வணக்கம் நேயர்களே, நீங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. ஆல்ரெடி இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, 1/4 கிலோ கத்திரிக்காய். கத்திரிக்காய் இது மாதிரி கட் பண்ணிடணும். கத்திரிக்காயை எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இது மாதிரி புளிக்கரைசல் கொஞ்சோண்டு ஊற்றணும். ஆல்ரெடி எல்லாம் குழம்பு வைக்கிற மாதிரி தான் இது. எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிறப்ப வெங்காயத்தை இது மாதிரி கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கருகிருச்சு. பாருங்க, கத்திரிக்காயை நல்லா வெட்டிடணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் இதுக்குள்ளே இறங்கும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்ட விடணும். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யார் யார் எண்ணெய் கத்திரிக்காயோட என்னென்ன டிஷ்ஷு சேர்த்து சாப்பிட்றீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு நல்லா கொதிக்குது. அப்படியே கத்திரிக்காயும் நல்லா வேகுது. இதுக்கு தொட்டுக்க என்னன்னா அரைக்கீரை கடைசல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்புறம் அப்பளப்பூ தொட்டுக்க வச்சுருக்கோம். நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்போட என்னென்ன டிஷ்ஷு தொட்டுக்க வச்சுருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னோட ஹைக்கண்ணன் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். அந்த வாசனையே செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்டணும். ஆமாம், சுண்ட தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்தீங்களா?